நடிகை ராதிகா கிட்ட நடிகர் விக்ரம் சித்தி சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கேட்ட கதை தெரியுமா? த்ரோபேக் தர்ஸ்டேல பார்க்கலாம். சினிமாவில் எல்லாருக்குமே வாய்ப்பும் வெற்றியும் அவ்வளோ சீக்கிரமா கிடைக்கவே கிடைக்காது. சினிமாக்குள்ள நுழைஞ்சு டப்பிங் ஆர்டிஸ்ட், ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விக்ரம் தனக்கான இடத்தை பிடிக்க போராடிட்டு இருந்த காலம் அது. சினிமாவில் அப்போ ஆரம்ப காலத்துல அவர் நடிச்ச படங்களும் பெருசா அவருக்கு கை கொடுக்கல. அந்த சமயத்துல தான் நடிகை ராதிகா கிட்ட போய் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப நான் அடுத்து கமிட் ஆயிருக்கக்கூடிய படம் ஃபிளாப் அப்படின்னா என்னுடைய கரியர் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல, நீ எனக்கு சித்தி சீரியல்ல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த சமயத்துல விக்ரம் நடிக்க கமிட் ஆன படம் எதுன்னு தெரியுமா? சேது. இந்த படம் தான் விக்ரமுடைய கரியரையே டோட்டலா மாத்தின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நடிச்சதுக்காக தனக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விக்ரம் ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனா அது மிஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தில், தூள், ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ரீதியா விக்ரமுக்கு சினிமா கரியர்ல ஏறுமுகம் அப்படின்னே சொல்லலாம். சரி, கென்னி நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.